ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லைம். ஸோ அது நான் எதை வச்சு பண்ணுறேன் அப்படின்னா டிட்டர்ஜெண்ட் வச்சு பண்ணுறேன். அந்த டிட்டர்ஜெண்ட்டில் தண்ணி ஆட் பண்ணி ஒரு பாட்ஸில் இல்லை கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியண்ட் என்னது அப்படின்னா ஃபெவிகால் தான். ஸோ இன்றைக்கி ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஃபெவிகால் எடுத்துக்க போகிறேன். நீங்களும் வந்து ஃபெவிகால் எடுத்துக்கிறதே பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடையிலேயே ஈஸியாக கிடைக்கக்கூடியது ஃபெவிகால். ஸோ ஒரு டப்பாவில் இருக்கிறது ஃபுல்லாக எடுத்து ஊற்றிக்கோங்க. ஸோ பிகாஸ் நம்ம ஸ்லைம் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ முதல்ல நம்ம ஸ்லைம் எடுத்துக்கலாம். ஸ்லைம்ன்ற பாருங்கள், கம் எடுத்துக்கலாம், ஃபெவிகால் கம்மு. உங்கள்கிட்ட எந்த டிட்டர்ஜெண்ட் இருக்கோ அந்த டிட்டர்ஜெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிட்டர்ஜெண்ட் பவுடர் வீட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம் காய்ஸ். ஸோ ஃபெவிகாலில் இருக்கிற ஃபுல் பாட்டில் ஃபுல்லாக நம்ம எம்டி பண்ணி நம்ம பால்ஸில் ஊற்றிக்கலாம். ஸோ வேறு கம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்லைமில் வந்து ஃபெவிகால் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபெவிகால் நல்லா வந்துச்சு, அதனால் நீங்கள் ஃபெவிகாலே வந்து யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் காய்ஸ். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டர்ஜெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்லைம் பொறுத்த வரைக்கும் மிக்சிங் தான் மெயின்னு. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அழகாக வரும் ஸ்லைமு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் காய்ஸ். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்லைம் அப்படின்றது இப்போ ரொம்ப பாப்புலராக எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நீங்களும் வந்து அந்த ஸ்லைமை வீட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஜாலியான ஒரு விளையாட்டு தானே. நம்ம ஸ்லைம் நம்ம வீட்டிலே பண்ணுறது இட்ஸ் ஜாலி என்டர்டெயின்மெண்ட் தானே. ஸோ நீங்களும் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லா வரும் இது. ஸோ நம்ம மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டே இருக்கலாம் காய்ஸ். இப்போ தண்ணி போட்டால் ஸ்லைம் வருமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வரும், ஏன்னா நாங்கள் இப்படி தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அந்த டிட்டர்ஜெண்ட் இருக்கிற தண்ணி சொல்கிறேன் காய்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அதை கலரி விட்டுட்டே இருக்கணும். அதுதான் மெயினான விஷயமே. நான் என்ன டிட்டர்ஜெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா ரின் டிட்டர்ஜெண்ட் எடுத்திருக்கேன், டிட்டர்ஜெண்ட் பவுடர். உங்கள்கிட்ட என்ன டிட்டர்ஜெண்ட் பவுடர் இருக்கோ அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே இருக்கு. இப்படிதான் கைஸ், ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திரியும், அப்படியே அது எல்லாமே நமக்கு அழகாக ஸ்லைம் மாதிரி வந்துடும் அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. பாருங்க கைஸ், இப்போ அது எல்லாமே சேர்ந்து ஒட்டி இட் வில் பிகம் அ ஸ்லைம் சூன். சீக்கிரம் பார்த்துட்டே இருங்க. அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஒன்று சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டே இருக்கும்போது நமக்கு ஸ்லைம் சீக்கிரமாக வந்துடும் கைஸ். இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது.
இது நம்ம பண்ண ஸ்லைம் மாதிரி அழகாக வந்துடும் கைஸ் அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட விடாமல் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். எடுத்து சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம் கைஸ், பிகாஸ் இட் இஸ் வாட்டர். ஸோ அது தனியாக வந்துருச்சு பாருங்கள் தெரிஞ்சு. ஸோ அது இல்லாத மாதிரி மற்றதெல்லாம் மட்டும் ஒட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்பே பாருங்கள் ஸ்லைம் மாதிரி வருது பார்த்தீங்களா, கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள். ஏன்னா நம்ம கம் எடுத்துருக்கோம், கம்னாலே ஒட்டுற ஒரு விஷயம். ஸோ ஒட்டாமல் வருது பாருங்கள். ஸோ ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்றது இதுலேருந்தே நமக்கு தெரியுது. நல்லா சாஃப்டாக எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸ்லைம் மாதிரி தானாகவே அது வந்துடும் கைஸ். இந்த மாதிரி கையில் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்லைம் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ எல்லாருமே ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் கொஞ்ச நாள் முன்னாடி டால்கோனியா காஃபி அப்படின்னு ஏதோ வந்தது, கரெக்டாக சொல்லணும்னு கூட தெரியல அந்த பேர். ஸோ அது எல்லாருமே நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்த ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி ஸ்லைமும் வந்து இப்போது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்குற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்லைம் கூட ட்ரை பண்ணி பார்க்கறது ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயம் தானே. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். ஈவன் அமேசான்லாம் கூட ஸ்லைம் வாங்குகிற அந்த ஒரு நிலைமைக்கு, ஏன்னா நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸே கூட ஸ்லைம் பண்ண போகிறோன்னு வீட்டில் பண்ணுறாங்க, அப்புறம் அமேசானில் கூட வாங்குறாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் ஆல்சோ யூ கேன் பை ஃப்ரம் அமேசான். ஆனால் வீட்டிலே கூட நம்ம பண்ணலாம் அப்படின்றது தான் நாங்கள் இப்போ காமிச்சிட்ருக்கோம் இந்த வீடியோவில். வீட்டில் பண்ணி பார்த்தா அது ஒரு ஜாலி தானே, ஏன்னா எல்லாருமே லாக்டவுனில் சும்மா தான் இருப்போம் வீட்டில். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி ஸ்லைம் பண்ணுறது ஒரு ஜாலியான ஒரு விஷயம் தானே. அடுத்து பெயிண்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க கைஸ். பெயிண்ட் எடுத்து எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஆட் பண்ணால் அந்த கலரில் அந்த ஸ்லைம் மாறிட போகுது. ஸோ நான் வந்து இன்றைக்கி பிங்க் கலர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பெயிண்ட் கலர் இருக்கோ அந்த பெயிண்ட் கலர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அது ப்ளூ கலர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் விட்டுடலாம். இட்ஸ் யோர் விஷ் கைஸ். அது ப்ளூ கலரில் வந்தது காரணம் அந்த ரின் பவுடர் தான். ஸோ ப்ளூ கலர் வேண்டாம், பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெயிண்ட் வந்து நான் ஃபெவிக்ரில் தான் யூஸ் பண்ணுறேன் கைஸ். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபெவிக்ரில் பெயிண்ட், அக்ரலிக் பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பெயிண்ட் இருக்கோ அந்த பெயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் நல்லா நம்ம அதை ஸ்லைம் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் அழகாக இப்படி பிங்க் கலரில் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது அந்த ஸ்லைம் வந்து. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மாதிரி நல்லா வரும். இன்னும் டார்க்காக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் பெயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா அதை வந்து சேர்த்து நல்லா அதை ஸ்லைம் மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. கலர் தானாகவே ஃபுல்லாக டார்க் ஆகிடும். இன்னும் டார்க்காக வேணும்னுட்டு இன்னும் நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு லைட்டாக வேணும்னா லைட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம், டார்க்காக வேணும்னா டார்க்காக பண்ணிக்கலாம். எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு கொஞ்சம் டார்க் அண்ட் பிங்க்கில் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் பிங்க் கலர் டார்க்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிகாஸ் ஸ்லைம் நம்மளே பண்ணும்போது அது ஒரு ஜாலியான விஷயம் தானே.
அவ்வளோதான் காய்ஸ், ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக வந்திருக்கு. அது கீழே வச்சா கூட அது கீழே ஸ்டிக் ஆகாமல் அப்படியே நிற்குது பாருங்கள். ஸோ தட் இஸ் வாட் த ஸ்லைம் வி ரியலி நீட். நம்ம ஆக்சுவலி நான் கொஞ்சம் காமெடியாக தான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லைம் வந்துருச்சு. ஸோ நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி வந்திருக்கு காய்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அழகாக வரும் காய்ஸ். பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக வருதுன்னு. அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க காய்ஸ். உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ காய்ஸ். ஸோ இந்த ஸ்லைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.